சமோசா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அம்மு கடையில் எப்போதுமே கும்பலாக இருக்கும். அம்முக்கு நல்ல சமோசா வியாபாரம் போயிட்டு இருந்தது. ஏங்க, அது எப்படி அம்மு கடையில் மட்டும் இப்படி சமோசா வியாபாரம் போகுது, நம்ம கடையில் சமோசா வியாபாரம் போகவே மாட்டேனுது? அத ஒன்றும் இல்லை காகினி. நான் உன் சமோசா நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னா அதில் மிச்சமே கொஞ்சம்தான் வருது. அதையும் யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. ஆனால் நான் சாப்பிட்றேனே, ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆஹாஹாஹா, சமோசாவா சமோசா. நானும் ஒரு காலத்தில் எப்படி சமோசா விற்க போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க காக்குவும் காகினியும். அம்மு, ஒரு சமோசா கொடு. உன்னோட சமோசாவில் இருக்க டேஸ்ட்டே தனி. அது எப்படி இவ்வளோ டேஸ்டாக இருக்கு? அதுவா, அது என்னென்னா, நான் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பொருட்களை தான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் இப்படி இருக்குது. அப்படியா? ரொம்ப டேஸ்டாக இருக்கு அம்மு அப்படின்னு சொல்லி கிளி சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 4-5 சமோசாவை வாங்கிட்டு அது வீட்டுக்கு போச்சு. அது போகிற வழியில் காக்கு அங்கே பார்த்துச்சு. ஏய் கிளியாரே, எப்படி இருக்கீங்க? ஆமாம், என்ன கையில் சமோசா வாசனை மணக்குது? எங்கள் சமோசாவா? ஆஹா, உங்கள் சமோசா கிடையாது, இது அம்முவோட சமோசா. நீ ஏன் எங்கள் கடையில் வாங்காமல் அம்மு கடையில் போய் வாங்குற? இல்லை இல்லை, அம்மு கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதோட ரகசியமே எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான். ஆமாம், உங்கள் கடையில் சாப்பிட்டா டேஸ்ட்டே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளி பறந்துடுச்சு. காக்கு தனக்குள்ளேயே நினச்சிக்கிச்சு இப்படி. ஆஹா, ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுதா? ஃப்ரெஷ்ஷாக? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காக்கவும் கிளம்புச்சு. காயினி, அம்மு எல்லாம் ஃப்ரெஷ் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுதான். அதனால தான் அதோட சமோசா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கான். ஆஹா, ஃப்ரெஷ் சமோசா. ஏங்க, இப்போ நம்ம கடையில் அதிகம் போகணும். அதுக்கு என்ன பண்ணுறது, வழியை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் சமோசா சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. காயினி, அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன பண்ணும் தெரியுமா? சமோசா விலையை அதிகப்படுத்தாமல் கம்மிப்படுத்தணும். கம்மிப்படுத்தணுமா? அப்புறம் எப்படிங்க நமக்கு வரும் காசு? அதுக்கு தான் வழி வச்சுருக்கேன். சமோசா விலையை கம்மி பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி சமோசாவாக போட ஆரம்பிப்போம். அப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட தான் வருவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஒன்றும் அம்மு மாதிரி ஃப்ரெஷ் காய்கறிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த கடைக்கு பக்கம் போகணும்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் அழுகி போகிற மாதிரி இருக்க காய்களெல்லாம் சீக்கிரத்தில் விற்கணும்னு சொல்லி கம்மி விலைக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துடலாம். அப்போ சமோசாவுக்கு சமோசாவும் ஆச்சு, காசுக்கு காசும் ஆச்சு. ஆஹாஹாஹா, என் புருஷன் ரொம்ப அறிவானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு காக்குவும் காகினியும் வேலையை தொடங்கினாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே கம்மி காசுக்கு சமோசாவையும் குட்டி குட்டியாக போட்டு விற்றாங்க. ஒரே கூட்டம் அள்ளிச்சு. ஆனால் ஒரு நாள், 2 நாள், 3ஆவது நாள் மறுபடியும் டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அம்மு கடைக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இது, மறுபடியும் எல்லாரும் அங்கேயே போயிட்டாங்க. ஆமாம் காகினி, நம்ம நல்லது போட்டாதான் நம்மக்கிட்ட வருவாங்க போல இருக்கு அப்படின்னு காக்குவும் காகினியும் அழுதுகிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? எப்போதும் நல்லதுக்கு தான் காலம் உண்டு, கெட்டதுக்கு காலமே கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த கதையில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னையும் என் கதையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.
சந்தோஷபுரின்னு ஒரு அழகான காட்டுக்கு நடுவில் ஒரு மந்திர மரம் இருந்தது. அந்த மந்திர மரத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, அந்த மரத்திலிருந்து வர மாம்பழங்களில் கொட்டை மட்டும் தங்கமாக இருந்தது. அதை வச்சு அந்த பறவைகள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த பறவைக்கு 2 குட்டீஸு பிறந்தாங்க. அவங்கள ஒன்று பையன், இன்னொன்று பொண்ணு. அம்மா அப்பா என்னவோ எப்போதும் பையனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு சில நாட்கள் போயிட்டு இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் அம்மா தான் குட்டிகள்கிட்ட சொன்னாங்க, குழந்தைங்களா 2 பேரும் நல்லா படிச்சுட்டு வரணும். என்ன, படிப்பு தான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம். 2 பறவைகளும் ஸ்கூலுக்கு போய் படித்தாலும் அண்ணன் பறவை சரியாகவே படிக்கல. ஆனால் தங்கச்சி பறவை நல்லபடியாக படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் உலக அறிவையும் கற்றுக்குச்சு. 2 பேரும் கொஞ்ச நாள் கழித்து பெருசாக ஆயிட்டாங்க. அப்போ அம்மா அப்பா தன்னோட மரங்களை பிரித்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. குழந்தைங்களா, நாங்கள் இந்த மரத்தில் இருந்து உங்களுக்கு பழங்களை பிரித்து கொடுக்கலான்னு இருக்கோம். இதை வச்சு நீங்கள் நல்லபடியாக பொழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்திலிருந்து எல்லா பழங்களையும் பிச்சு அதில் பாதி பொண்ணுக்கும் பாதி பையனுக்கும் கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு 2 பேருமே போயிட்டாங்க. ஏங்க, எல்லாத்தையும் இப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோமே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே இல்லாமல். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன். இந்த காட்டில் போய் பழங்களை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பறவை வெளியில் போய் பழங்களை எடுத்துட்டு வந்தது. கொஞ்ச நாள் கழித்து 2 பேருக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த சமயத்தில் தான் குழந்தைங்கள்ட்ட போய் உதவி கேட்கலான்னு நினச்சாங்க. தான் பையன்கிட்ட போகும்போது பையன் இருக்கிற எல்லா காசையும் விற்று தீர்த்துட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் வேற வழி இல்லாமல் பொண்ணுக்கிட்ட போனாங்க. ஆனால் பொண்ணும் அவங்கள ரொம்ப அன்பாக வரவேற்றது. அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு, அப்பா அம்மா, நீங்கள் இங்கேயே இருக்கலாம்ல, ஏன் நீங்கள் மரத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க? அங்கே தான் ஒன்றுமே இல்லையே இப்போ அப்படின்னு சொன்னது பொண்ணு. அம்மா, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இப்போ எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. என்னால் வேலையும் பார்க்க முடியலை. அப்பா அம்மா, இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் நீங்கள் கொடுத்த பழங்களை வச்சு நிறையா சம்பாதிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, இங்கே பக்கத்துலேயே இன்னொரு மரம் கூட வளர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு குழந்த அந்த அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணுச்சு. அன்னைக்கு தான் அந்த அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு, பையன்தான் காப்பாற்றுவான்னு கிடையாது, பொண்ணும் காப்பாற்றுவாங்கன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? பையன் பொண்ணு அப்படின்ற இதுவே கிடையாது. எல்லாரும் மனுஷங்க தான். எல்லாராலையும் எல்லாத்தையும் பண்ண முடியும். நமக்கு தேவை மனிதாபிமானம்தான். இனிமேனாவது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக பார்க்கணும். என்ன? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த கதையில் மீட் பண்ணுறேன். என்னையும் என் கதையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.